திண்டிவனம் ரயில் நிலையத்தில் இரு கால்களும் நடக்க முடியாமல் காத்திருந்த பெண்ணை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் வீல்சேர் மூலமாக அவரை பத்திரமாக ரயில் நிலைய நுழைவு வாயிலில் நின்றிருந்த வாகனத்திற்கு அனுப்பி வைத்த செயல் அனைவரது பாராட்டியும் பெற்றுள்ளது. மந்தவாசி அடுத்த தெல்லார் பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயதான இளம்பெண் புவனேஸ்வரி. பக்கவாத நோயால் இரு கால்களும் நடக்க முடியாத நிலையில் இருக்கும் இவருக்கு 10 மாத குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் நேற்றைய முன்தினம் இரவு செங்கல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர் திருச்செந்தூர் விரைவு ரயிலில் திண்டிவனம் ரயில் நிலையத்திற்கு தனது சகோதரி மற்றும் 10 மாத குழந்தையுடன் வந்திறங்கினார். ரயில் நிலையத்திலிருந்து நுழைவு வாயிலுக்கு எவ்வாறு இரு கால்கள் செயலிழந்த நிலையில் உள்ள தனது சகோதரியை அழைத்து செல்வது என்று குழப்பத்தில் நின்றிருந்தவரிடம் அங்கு பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீஸ் ஏஎஸ்ஐ தேசி மற்றும் தலைமை காவலர் வினோதன் உள்ளிட்டோர் ரயில் நிலையத்தில் உள்ள வீல் சேர் மூலமாக அந்த பெண்மணியை பத்திரமாக அழைத்து சென்று ரயில் நிலையம் நுழைவு வாயிலில் நின்றிருந்த வாகனத்தில் ஏற்றி தெல்லாருக்கு அனுப்பி வைத்தனர். இரு கால்களும் செயலிழந்த நிலையில் இருந்த பெண்மணியை மனிதாபிமானத்தோடு பத்திரமாக வீல் சேரில் அழைத்து சென்ற ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரை அங்கிருந்தவர்கள் வெகுவாக பாராட்டினர்.